வணக்கம் தோழர்களே, இந்த காணொலி நாம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா, புதுசா ஒரு ஆயுதம் வரப்போகுது. அதுக்காக நீங்க எப்படி தயாராகிறத பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிவிகே கில்டுக்கு வந்து சேருங்க. சரியா? இந்த இளம் வாலிபரை போல புத்திசாலித்தனமாக யோசியுங்கள். அப்போதான் உங்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள். நம்ம கில்ல சேரவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும், இதுல எந்த நேர முடிவும் காட்டல. இன்னும் 5 நாள்ல புதிய ஆயுதம் வரப்போகுது. அந்த ஆயுதத்தோட பண்பாடுகள் நல்லதா இருந்துச்சு சொல்ல போனா. அது டீமன் கிங் டேங்கர்ஸோட உதவியா வரப்போகுது. அதனால நீங்க கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், டீமன் கிங் டேங்கர்ஸ் அதிகமா டேமேஜ் டீல் பண்ற வெப்பன் சொல்லிட்டு. இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும், என்கிட்ட 38 வெப்பன் ரா டிக்கெட் இருக்கு. ஆனா வெப்பன் ரா டிக்கெட்டை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்றேன். மறக்காம நீங்க இந்த ஸ்பெஷல் பிளேயர் வெப்பன் டிசைனை எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்பவே வேல்யூபிளானது. ஏன்னா நீங்க இதை 4 சேர்த்து வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க புது வெப்பனை ஒரு காப்பி எடுத்துக்கலாம். அதனால இதை சேர்த்து வைக்கிறதுல பிரியோரிட்டைஸ் பண்ணுங்க. சரி வாங்க இது எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்னு போய் பார்த்துடலாம். இது முதல்ல எங்க கிடைக்கும்னா செலிப்ரேஷன் காயின் எக்ஸ்சேஞ்சில் தான். ஆனா ஒரு விஷயத்தை சொல்லியே ஆகணும், இந்த பிளாட்டினம் காமெமரேட்டிவ் காயின் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. இப்போ நீங்க ரேட் அப் டிரா டிக்கெட்ல உங்களுக்கு ஒரு எஸ்ஆர் கிடைக்குதுன்னா அதுல உங்களுக்கு 2 கிடைக்கும். எஸ்எஸ்ஆர் கிடைச்சதுன்னா அதுல உங்களுக்கு 10 கிடைக்கும். அவ்வளவுதான். ஆனா அதுவே உங்ககிட்ட இருக்கிற எஸ்ஆர்என்டஸ் மேக்ஸ்ட் அவுட்ல இருந்தாங்கன்னா அதுல உங்களுக்கு 10 கிடைக்கும். அடுத்தது எங்க கிடைக்கும்னா ஸ்டிமுலேஷன் கேட் எக்ஸ்சேஞ்ச் ஷாப்ல. எங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் அதை ஒரு வாட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட் சீசன்ல இது மறுபடியும் அவைலபிளா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது டிஃபால்ட்டா எங்க இருக்குன்னு பார்த்துட்டோம். அந்த ஆன்ட் கிங் ரைடு போனதுக்கு அப்புறம் வர ஈவென்ட்ல நம்மளுக்கு அது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க இப்போ நம்ம எப்படி வெப்பன் ரா டிக்கெட் எடுக்குதுன்னு பாத்திரலாம். உங்களால நிறைய விஷயத்துல இருந்து எடுக்க முடியும். ஆனா டிஃபால்ட்டா எங்க வெப்பன் ரா டிக்கெட் கிடைக்கும்னா எப்பவும் போல கில்ட் எக்ஸ்சேஞ்ச் ஷாப் தான். உங்ககிட்ட கில்ட் இல்லைன்னா கவலையப்படாதீங்க. 50 level மட்டும் ரீச் ஆயிட்டீங்கன்னா போதும், நம்ம கில்ட்ல வந்து சேர்ந்துக்கலாம். டிவிகே கழகம் எல்லாரையுமே ஆதரிக்கும். நான் பின்ன சொன்ன மாதிரி பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ல இருந்தும் நம்மளுக்கு வெப்பன் ரா டிக்கெட் கிடைக்கும். ஆனா அது அந்த அளவுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. நம்ம பாயிண்ட்ஸை பொறுத்து மட்டும்தான் நம்மளுக்கு வெகுமதியை கொடுக்கும். அப்புறம் உங்களை ஒரு சில பேர் ஆட் மோட முடிக்காம இருந்திருப்பீங்க, அதை முடிங்க. அதுல வெப்பன் ரா டிக்கெட் கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு வெப்பன் ரா டிக்கெட் கிடைக்கலன்னா கவலையப்படாதீங்க. உங்க எசன்ஸ் ஸ்டோன்ஸை மறக்காம சேர்த்து வச்சிருங்க. அது மூலியமா உங்களால புது வெப்பனை எடுக்க முடியும். சரி தோழர்களே, இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். நான் தான் உங்க பாய்டு தமிழ் கேமிங். மீண்டும் நாளைக்கு உங்களோட நல்ல காணொலியில் வந்து சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.